அத்தனை பேர் இந்த வர பிள்ளைய தீட்டு வந்துருச்சு. ஆத்தா ஆத்தா அப்படியே போத்தாய் தாசில்தாரை பார்த்துட்டு வா. அது வாரி எப்படி தீட்டு போற பிள்ளை மாதிரி தீட்டு போல பணங்களை கொண்டு வர மாதிரி கொண்டு வர பிள்ளை அந்த லட்சணத்துல இருக்கு. இந்த பொம்பளையால உரை ஏத்த அப்படி அதிசயமா வச்சிருக்கிறீர்கள் என்ன எது எப்படி இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே கர்ணனாக நினைத்து வணங்குறேன். தாய்மாரில் பூரா அன்னை தெரசாவா நினைச்சு வணங்குறேன். உங்களை எல்லாம் ஒரு உள்ள கைதட்டில் நம்ம போறது நல்லது. இரியட்டியில் என்ன பூரா மண்ணில் உட்காந்து நம்ம என்ன பண்ணுறதோ நாடகம் என்ன நாடகம்னு சொல்லிடுறேன். நாடகம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வள்ளி திருமணம், அரிச்சந்திரா, பவளக்குடி, வீரபாண்டிய கட்டப்பொம்மன் நாடகம் கிடையாது. கதம்ப நாடகம், இடியப்பம், சாஸ்தா, ஓதாந்திரம். உண்மையிலேயே கதம்ப நாடகம். கதம்ப நாடகம் பொம்பளையெல்லாம் பார்த்துருக்கலாத்தா? ஆமா, உங்களுக்கு 100 நாள் வேலையே சரியா இருக்கும்ல. நீ என்னண்டு எங்கன வரும்போதெல்லாம் பொம்பளையாளுக்கு அப்படியாத்தான் 100 நாள் வேலை ஆக்குறது. 800 அடியா ஆழத்தை வெட்டலாமாத்தா? இது எதுக்கு தான் சிரிக்குது? அதுக்கு தெரியுது நம்ம ஒரு வேலையும் பார்க்கலன்னு குத்தி காட்டுறேன். உண்மையிலே 100 நாள் வேலை ஒரு புனிதமான வேலை தான். எத்தனை வயசானவர்கள்லாம் அந்த வேலைகளை பார்த்து பயனடைகிறார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வயசான ஆள் மட்டும்தான் நம்ம தாளடி கோட்டையில் போகுமாக்க. போகிறது நல்ல வயசு பிள்ளைதான் வரைஞ்சி கட்டி போகும். ஆனால் 100 நாள் வேலைக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு ஒரு கிளை போயிருக்கு. எங்கள் ஊரில் தான் ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு ஸ்கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்கூட்டியில் போயிருக்கு. காலேஜ் போன பயலுக்கு ஃபிகர் நினச்சி விரட்டியிருக்காங்க. சரி, விரட்டி போய் திரும்பிட்டுருக்காங்க. திரும்பணுன்னா வெத்தலை வாக்கு இருக்கான்னு கேட்டிருக்கு. அங்கனையே அவங்க அரைச்சி விழுந்து அதில் ஒருத்தனுக்கு வெதரை அடிச்சு உள்ள கிடக்கேன். ஐயோ ஐயா, அதில் பிறந்த வந்தே அவன். அப்பா நீ ஊன்னுலாம் சொல்லக்கூடாது, அமைதியா இருங்கப்பா. ஏற்கனவே இதாக இருக்கு. ஐயா பாட்டு ஒன்று படிக்கிறோமா? ஹலோ எக்கோ வைங்க சிங்க. ஹலோ ஹலோ ஹலோ. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. நன்றி. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒரு கலைஞனுக்கு அது பெரிதல்ல. இந்த தமிழ் உறவுகள் கொடுக்கக்கூடிய கைதட்டு தான் விலை மதிக்க முடியாத சொத்து நடிகனுக்கு. அங்க இருக்க என் தம்பி எல்லாம் நிக்கும் போது எனக்கு கால் வலிக்குது. ப்ளீஸ் ப்ரோ 12ஆம் ரூம்ல வந்து உட்காருங்க.
என் தம்பிய விவரமா இருக்காங்க, உட்காந்தா கரம்ப குத்துமுன்னு. நட்டுவா கலை கிடையாது, இன்னைக்கு தானே அதை சுத்தம் பண்ணாங்க. உடனே இடம் சுத்தம் பண்ணி உடனே மேடை ஓட்டு சேது ஆடியோஸ் என் சித்தப்பன்ட்ட பேசி உடனே நாடகத்தை நடத்தின இந்த ஊரு மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல. சூப்பருங்கய்யா. இன்னைக்கு எவை மூஞ்சில முழிச்சுன்னு தெரியல, ஒரு 100 ரூபா இல்லையாடா. எந்த தர்த்தினி முடிச்சா கண்டாலிமையா வேண்டாம், வெந்தாண்டா வந்து கும்புறேன். சித்தப்பா வேணா சித்தப்பா, சும்மா சொன்னேன். ஏன் சித்தப்பு ரவுண்டா கொடுப்பேன்னு நினைச்சு 200 ரூபாயா கொடுப்பேன். இப்போ என் சித்தப்பே ராஜியை பார்ப்பேன். இதுக்கு மேல எது இல்லைன்னா உன்னை கேட்காத கேள்வி கேட்பேன். என்னுடைய சித்தப்பா சேது ரேடியோஸ் நயினார் கோயில் சார்பாக 201. அவர் அப்பையிலேருந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு. என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், ஆனால் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். ரொம்ப நன்றி சித்தப்பு. இன்னும் சாப்பிடலப்பா. மருமகளை பார்த்தியா? உள்ளே பார்த்துட்டு வா மருமக. அது ஒன்று என்னமோ முழுகாமல் இருக்க முடிச்சு. அது எவன்னு தெரியல. இந்தா அவனாத்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். வாடா தம்பி, என் சிங்கியா குட்டி மடு அல்ல. வாவோட அத்துருவேன் கம்மாய்க்குள்ள கொண்டுருவேன். அவன் படம் 2 படம் நான் பார்த்துருக்கேன். இதில் போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில். என் படத்தை போட்டு விட்டுறாதேப்பா. ஆனால் இப்படி பேசுனா மட்டும் மயிர்மையும் உணர்ச்சியா சிரிப்பேன். என் சித்தி மயந்தேன் சிவன்ராத்திலேருந்து லூசி பிடிச்சி தருவேன். கிரகம் சரியில்லை, நமக்கு நாடகமே சரியில்லை. இந்த நாடகத்துக்கு இத்தனை கார் வந்திருக்கு. வாழ்த்துக்கள். அருமை. அதே மாதிரி நாடகத்தை பற்றி சொல்லலைலத்தா. இது வந்து கதம்ப நாடகம். 2 டான்ஸு 3 பப்புன்னு வருவோம், அவ்வளோதான். அந்த டான்ஸு வேற ஒருத்தன் பொண்டாட்டிதான் கெஞ்சி கதறி வாடகை கொடுத்து நம்ம கலவைக்கு ட்ரம் எடுத்த மாதிரி எடுத்து வந்திருக்கோம். தான் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே வந்து ஆடுவாங்க. ஏன் ஆடுறாங்கன்னு கேட்கக்கூடாது. அவங்க ஆடி சேவலை கடிப்பாங்க. சேவலை கடிக்கணும், காவை கொடுக்குற காட்சியில் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி அந்த சேவை பின்னாடி தான் கட்டி கிடக்கு. ஒரு ஊரில் ஒரு வேலை பார்த்து விட்டாங்க. பின்னாடி கிடந்த சேவலை பார்த்துட்டு 4 பேர் தண்ணியை போட்டு வந்தவங்க நல்லா இருக்கடா சைடிஸுக்குன்னு சேவலை திறக்கி விட்டு ஏன்ட்டே உப்பு பார்க்க சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா கருப்பனுக்கு சேவை கடிக்க இல்லை, அதை போட்டு திறக்கிட்டாங்க. ஒரு ஊரில் அப்படித்தான் அவன் தான் நீக்குற தெரியுமில்ல, அங்கே இருந்தவனே. ஏமாமா நீக்குறோன்னா பெருசா இருக்குமே. என் பேண்ட் தம்பி மாப்பிள்ள மயிர் அந்துவன். என் தம்பி நல்லா இருக்கேன்ப்பா. கல்யாணம் ஆயிடுச்சாடா? எப்படி ஆகும்? கருவில் மண்டி ஓடுறா. என் தம்பிகளுக்கு பூரா. ஆனால் என்கிட்ட வந்து போட்டோ எடுக்கிறவங்க பூரா என்னை ஜெயிச்சா கேட்குறாங்க. அண்ணே எம்கேஆர் அண்ணே ஊர் போறியாங்கிட்ட எது லேடிஸ் கிடைக்குமா? நான் எதுக்கு பாண்டேன், வயசு என்னடான்ட்டேன், 43 தொடங்க போகுதுன்ட்டேன். இனிமேல் ஓயப்பு தாண்டா போடா அப்படின்ட்டேன். அதே மாதிரி பொம்பளை பிள்ளை பெத்தவங்களாம் ஆத்தா சடக்குன்னு யார்ட்டையும் கட்டி கொடுக்காதே, நல்லா கிராக்கி ஒன்று நகை மயத்தை போடுவாங்க. கொண்டு போயிட்டாங்களே கண்டாலிமைங்க, 1.5 லட்சத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எங்கள் ஊரில் ஒரு பிள்ளைய பொண்ணு கேட்க வரும்போது அவங்க அப்பா சொல்லிட்டாரு, பொண்ணு கிடையாது வேணும்னா 12 பனைமரத்தை வெட்டித்தாரே, பனைமரம் இரும்பு பாட்டில் பிறக்கி தரேன் இருக்கேன், வேற நகை எவன் போடுவேன். ஆனா அது யாரா கேட்கன்னு சிரிக்கிறது? சிரிக்கக்கூடாதா. இந்த நேரம் வந்து நீ உம்முன்னு இருக்கணும். ஆனால் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் நான் வணங்கக்கூடிய சாமிகளை கும்பிட்றேன். சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். அடுத்த வருஷம் தாளர் வீட்டுக்கு வரும்போது ஆளுக்கு ஒரு பிள்ளைய தூக்கிட்டு வரணும். அடுத்த வீட்டு பிள்ளைய தூக்கிட்டு வா. எத்தனை பேர் திருமணம் ஆன ஆளெல்லாம் கை தூக்குங்க. அப்படியே வா, அவன் கம்பு கூட்ட முடியும் எடுத்து விடு. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் சொல்லணும். இதே ஊரில் எடுத்துக்க, தமிழ்நாட்டை எடுத்துக்க, கல்யாணம் பண்ண ஆள்கிட்ட வந்து நான் பேட்டி கேட்குறேன்னு வை. இப்போ லேடிஸ்டே நான் கேட்குறேன், பொம்பளை ஆள்கிட்ட, உங்கள் வீட்டுக்காரை பற்றி நீங்கள் மேடம் என்ன நினைக்கிறீங்க? அவங்க உடனே அவர் எனக்கு கிடைக்காத கிஃப்ட்டு, அடுத்த ஜென்மத்திலே அவன் தான் எனக்கு ஹஸ்பண்டாக வரணும், என்ன சொன்னாலும் கேட்குறேன் முண்டை அப்படி அதாக்கு சொல்லுவியாக்க. சொல்ல மாட்டேன். உங்கள் வீட்டுக்காரை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஏன்டா எரிச்ச மாதிரி கிளப்பிக்கிட்டு, அவனுக்கு என்னைக்கு கழுத்து நீட்டினே அன்னையிலேருந்து என் தத்தினே பிடிச்சி ஆட்டிச்சு, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிறேன் முண்டை. இங்கே வாரு, அதுகளுக்கு பூரா நினப்பு. என்னடா அம்பளி பாப்பா கிட்ட வரவா? பாலாச்சி வழக்கறிஞர் சார்பாக எலி யானை கதை. தம்பி யானை எலிதேன், உனக்காக வேணா மூஞ்சூரா மாத்திக்கிறேன்.
அந்த கதைக்காக 500 ரூபா. ரொம்ப நன்றி. இன்னொரு கதை இருக்குப்பா, மைனா குஞ்சு கதை. அதுக்கு ரேட்டு கூட 12,000 ரூபா.